அனைவருக்கும் வணக்கம். மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக அதன் ஸ்தாபகரும் செயலாளருமாகிய அருள் ஜெயேந்திரன் சமகாலத்தில் நமது நாட்டில் ஏற்பட்டுள்ள சில சூழ்நிலைகள் காரணமாக எனது கருத்தை தெரிவிப்பதற்கு இன்று யாழ் ஊடக மையத்துக்கு வந்துள்ளேன். என்னவென்று சொன்னால், அண்மையில் எமது நாட்டுக்கு ஜூலை மாதம் பிறந்தாலே ஒரு 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 பதட்ட நிலைமை வளமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அண்மையில் நீர்கொழும்பில் நடந்த சிறைச்சாலை சம்பவமானது 83ஆம் ஆண்டு குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்களை கொலை செய்து அதை அந்த 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 நாட்களுக்கு அண்மையாகவே மக்களுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதானது கடவுள் இருக்கிறார் என்பதை எங்களுக்கு உணர்த்தியுள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் அதாவது நிராயுதபாணிகளாக இருக்கின்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் இப்படி ஒரு செயலை செய்து அதிகாரிகள் 7-8 பேர் இறந்திருக்கிறார்கள். அத்துடன் சில பேர் சுட்டு கூட கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இவ்வளவு அதாவது நிராயுதபாணியாக உள்ள ஆட்களை அடக்க முடியாத இந்த அரசானது இப்படி ஒரு சூழல் கொண்டு இன்றைக்கு வெளியில அதாவது 83 மாதிரி ஏதாவது ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டால் எப்படி நாட்டை கட்டுப்படுத்தும் என்பதை பற்றி நாங்கள் யோசித்து கொஞ்சம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டியுள்ளது. அத்துடன் இந்த சம்பவமானது மக்களின் கேள்விகளை திசை திருப்பதற்காக அரசாங்கம் செயற்படுகிறதா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வேறு வேறு கேள்விகள் வருகிறது. இன்றைக்கு அதாவது அந்த நிதி மோசடி சம்பந்தமாக சென்ட்ரல் பேங்க்ல இருந்து ஏற்பட்ட நிதி மோசடி சம்பந்தமாக ஆக்கள் கேள்வி இருக்கிறார்கள். அப்போ இது சம்பந்தமாக சரியான விடைகளை தெளிவுபடுத்தாமல் அன்று ரணில் எப்படி செயற்பட்டார், அர்ஜுன் மஹேந்திரன் எப்படி காவாந்து பண்ணினார், அதே போன்று இன்றைக்கு உள்ள அரசாங்கமும் அப்படியே ஒரு தவறு செய்தவர்களை பாரிய நிதி மோசடி செய்தவர்களை காப்பாற்றுவதாகத்தான் கருத வேண்டியுள்ளது. இப்படி அந்த பழைய முன்பு உள்ள அரசாங்கத்துக்கும் இப்பத்தைய அரசாங்கத்துக்கும் பாரிய வேறுபாடு இல்லை என்பதைத்தான் உணர்கின்றோம். நாங்கள் அப்படி இல்லை, இப்படித்தான் நல்லவை தான் அவையில் ஊழல்கள் செய்தவை, ஆகவே நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் தான் இந்த அரசாங்கம் கூறி வந்தது, சரியோ. ஆனால் இன்றைக்கு அவைகளுமே இதுதான் செய்கிறதால மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கத்திலேயே நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. இன்றைக்கு தையட்டியில் விகார சம்பந்தமாக எந்த முடிவும் இல்லை, காணி விடுவிப்பை பற்றி எந்த முடிவும் இல்லை. மக்கள் இன்றைக்கு 3 பிரதிநிதிகளை வடபகுதியிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். ஏன்? இந்த அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்யும் என்ற ஒரு நோக்கத்தால் தான் 3 பிரதிநிதிகள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அவைகளையும் ஏமாற்றி அவர்கள் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட 3 பிரதிநிதிகளும் எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்படுவார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் அவர்கள் அரசாங்கத்தை நம்பி ஓட் பண்ண மக்களுக்கு பதிலை அவர்கள் செய்யவில்லை. ஆகவே நீங்கள் மாகாண சபை என்று சொல்லி வெளிக்கிட்டா மாகாண சபையை கடத்தி கொண்டு போறீர்கள். அதுக்கென்று நிதியை ஒதுக்கி நீங்கள் போன வருஷம் இந்த வருஷம் செய்ய போறோம்னு சொல்லி அது இந்த நிதிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, இனி இந்த முறை செய்யலான்னு சொல்லி போட்டு அடுத்த வருஷம் என்று சொல்றீங்க. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மாகாண சபை வைக்கிறது விருப்பம் இல்லை. நீங்கள் தான் மாகாண சபையில் இருக்க அதிகாரங்களை பறித்தெடுத்தவர்கள். காணி போலீஸ் அதிகாரங்கள் வடக்கு கிழக்கு பிரித்தது, இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்து போட்டு வடமாகாண சபையை நீங்கள் வைத்தால், இந்த மாகாண சபை எலெக்ஷனை வைத்தால் நீங்கள் செய்ததெல்லாம் பிழை என்ற ஒரு அபிப்பிராயம் பெறும் என்று மக்கள் கருதுவார்கள் என்றுதான் நீங்கள் பின்னடிக்கிறீர்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் இது அதிகாரங்களை பறிச்செடுத்து போட்டு நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இதை கடத்தி கொண்டு போய் செய்யலாம். ஆகவே இன்னும் ஒன்று, நீங்கள் மாகாண சபையை பின்னுக்கு கொண்டு போவீங்களா இருந்தால் எங்களை வடமாகாணத்தில் இந்த வடக்கு கிழக்கில் மக்கள் உலகாலமும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறபடியே தான் நாங்கள் சண்டை பிடிச்சவை இவ்வளவு இழந்து அவ்வளோ உயிர்களை உடைமைகளை எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதற்கு மாகாண சபையும் வைக்க விருப்பமில்லை என்று சொன்னால் நாடு பிரியுமோ என்ற ஒரு காலத்தில்
நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ மாகாண சபையும் வைக்க விருப்பம் இல்லாட்டிக்கு ஒரு காலத்தில் நீங்கள் வடக்கு கிழக்கு பிரித்து ஒரு நாடை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் பெறலாம். ஆகவே நீங்கள் மக்கள் வடகிழக்குரிய இதை தீர்வை கொடுக்க வேண்டும். அண்மையில் விமல் வீரவன்ச கூறியிருந்தார், அரசாங்கத்துக்கு வடக்கு கிழக்கில் மட்டும்தான் மாகாண சபையை வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் சதி செய்கிறார் என்று சொல்லி. அப்படி ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருந்தால் அதை நான் வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால், அன்று 87ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் பண்ணும்போது ஜேஆர் 9 மாகாணத்துக்கும் கொண்டு வந்தது காரணம், அதாவது நாட்டை பற்றி யோசிக்க இல்லை, பொருளாதாரத்தை பற்றி யோசிக்க இல்லை, ஆனால் தான் தப்புறதுக்காக 9 மாகாண சபைக்கும் கொண்டு வந்தார். ஏனென்றால் தான் சிங்கள மக்களை கவர் பண்ணுறதுக்காக. உண்மையிலேயே வடகிழக்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறபடியால் அந்த வடகிழக்கு மட்டுமே மாகாண சபை கொண்டு வந்தால் போதும். ஆகவே இந்த அப்படி ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருந்தால் அதை நான் வரவேற்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.